உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் சடலமாக மீட்கப்பட்ட பெண், விசாரணைகளில் வெளிவந்த தகவல்கள். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சாட்சியங்கள் பலவந்தமாக பெறப்பட்டதா? சாரதி அனுமதி பத்திரங்கள் தொடர்பில் வெளியான புதிய தகவல். மலையகம் முட்டாள்களை அனுப்பியுள்ளது, சபையில் அர்ஜுனாவின் சவால். பேசு பொருளாகிய தாவேகா தலைவர் விஜயின் கடிதம். இனி விரிவான செய்திகள். கிளிநொச்சி தட்டுவான்கொட்டி பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் கடந்த சில வருடங்களாக தனிமையில் வசித்து வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். கிளிநொச்சி தட்டுவன்கொட்டி பகுதியில் நேற்று முன்தினம் பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார். 45 வயதுடைய குடும்ப பெண்ணை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் கூறியுள்ளனர். மேலும் இவர் புலோலி பெடக்கு பரித்துறை பகுதியை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சடலத்தின் பிரேத பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பான வழக்கில் முக்கிய சாட்சியிடமிருந்து குற்றப்புலனாய்வுத் துறையினர் பலவந்தமாக வாக்குமூலம் பெற்றதாக சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காரணத்திற்காக சட்டமா அதிபர் திணைக்களத்தால் சமர்ப்பிக்கப்பட்ட ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான அறிக்கையை புத்தளம் மாவட்ட மேல் நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஏற்க மறுத்துள்ளது. புத்தளம் வண்ணாத்திவில்லு லாக்டோஸ்பத்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட வெடிப்பொருட்கள் தொடர்பான வழக்கில் ஆதம் லெப்பே ஷெரீப் எனப்படும் கபூர் மாமா முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவராவார். இந்த நிலையில் குற்றப்புலனாய்வுத் துறையினர் முன்னிலையில் அவரிடமிருந்து எடுக்கப்பட்ட வாக்குமூலத்தை நிராகரிக்க மேல் நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. புத்தளம் வண்ணாத்திவில்லு லாக்டோஸ்பத்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட வெடிப்பொருட்கள் தொடர்பான வழக்கில் ஆதம் லெப்பே செரி எனப்படும் கபூர் மாமா என்ற முக்கிய சந்தேக நபரிடமிருந்து பெறப்பட்ட சாட்சியங்களின் நம்பகத்தன்மை தொடர்பில் புத்தளம் மேல் நீதிமன்றம் சந்தேகம் வெளியிட்டுள்ளது. அச்சிடுவதற்கு தேவையான அட்டைகள் இல்லாததால் வழங்க முடியாத நிலையில் இருந்த சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி கிட்டத்தட்ட 3,50,000 சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்பட உள்ளதாக தெரிய வருகிறது. இந்த சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடும் பணி வேரகரவில் உள்ள மோட்டார் போக்குவரத்து துறையின் தலைமை அலுவலகத்திலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் அனுராதபுரத்தில் உள்ள அலுவலகங்களிலும் நடைபெற்று வருவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி தினமும் கிட்டத்தட்ட 6,000 சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்க எதிர்பார்க்கப்படுவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஆணையர் நாயகம் தெரிவித்துள்ளார். மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஆணையர் நாயகம் தெரிவித்துள்ளார். பொது சேவையின் கீழ் 4,500 சாரதி அனுமதி பத்திரங்களும், ஒருநாள் சேவையின் கீழ் 1,500 சாரதி அனுமதி பத்திரங்களும் வழங்கப்படும். அச்சிட முடியாத நிலையில் இருந்த சாரதி அனுமதி பத்திரங்களை அடுத்த 2 வாரங்களுக்குள் அச்சிட்டு விநியோகிக்க முடியும் என்று மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஆணையர் நாயகம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் மலையக மக்களுக்கு கொடுத்தது சம்பள உயர்வு அல்ல, பிச்சை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். 200 ரூபாய் கொடுக்கிறீர்கள், இதிலும் 200 ரூபாய் என்று சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கொடுத்திருப்பது பிச்சை, 140 ரூபாய் ஒரு ராத்தல் பான். இந்த நிலையில் 2 வாழைப்பழங்களையும் பானையும் வைத்து 10 பேருள்ள ஒரு குடும்பம் எப்படி சாப்பிட முடியும் என்று ஒரு நாள் நான் மலையகம் வருவேன். மலையக அரசியல் செய்ய ஆசையில்லை, ஆனால் மலையகம் முட்டாள்களை அனுப்பியிருக்கிறது. 76 வருடங்களாக அந்த இனத்து மக்களுக்காக போராட யாருமில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் எழுதியுள்ள கடிதம் ஒன்று பேசு பொருளாகியுள்ளது. தேர்தல் ஆணையம் நடத்தும் கூட்டங்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு அந்த கட்சியின் தலைவர் விஜய் கடிதம் அனுப்பியுள்ளார். தமிழகத்தில் SIR எனும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் SIR தொடர்பாக முன்னதாக நடந்த அரசியல் கட்சி கூட்டத்திற்கு தாவேகாவிற்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இதையடுத்து SIR தொடர்பான மற்றும் இதர கட்சி கூட்டங்களுக்கு தாவேகாவையும் அழைக்க வேண்டும் என்று அந்த கட்சியின் தலைவர் விஜய் தலைமை தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த விடயம் இந்திய அரசியல் களத்தில் பேசுபொருளாகியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் சடலமாக மீட்கப்பட்ட பெண், விசாரணைகளில் வெளிவந்த தகவல்கள். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சாட்சியங்கள் பலவந்தமாக பெறப்பட்டதா? சாரதி அனுமதி பத்திரங்கள் தொடர்பில் வெளியான புதிய தகவல். மலையகம் முட்டாள்களை அனுப்பியுள்ளது, சபையில் அர்ஜுனாவின் சவால்.
பேசு பொருளாகிய தாவேகா தலைவர் விஜயின் கடிதம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.